ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது முன்னாடி எடுத்த வீடியோங்க. இப்போ தான் அப்லோட் பண்ண எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணாலுங்க, ஒரு சண்டே வந்து வாங்க வெளில போய் மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படி சொன்னாங்க. வெளியிலனா எங்கே, பக்கத்தில் தானே அப்படின்னேன். இல்லை பட்டினம் பக்கத்தில் வந்து மீன் வந்து ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும்னு ஒருத்தி சொன்னான். நம்ம கேங்கில் தான் இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களே, எல்லார் கேங்க்லேயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒருத்தி. அதில் இன்னொருத்தியை கிளப்பி கூப்பிட்டு போகிறதுக்குள்ள படாத பாடாயிருச்சுங்க. ஆக மொத்தத்தில் நாங்கள் ஒரு 6 o'clock போகலான்னு நினச்ச ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு போயிருப்போம்னு நினைக்கிறீங்க? 7 மணிக்கு போனோங்க. கரெக்டாக இருக்கும், நம்ம தான் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டாக வந்திருப்போம் அப்படின்னு நம்பி சுற்றி பார்த்தேங்க. பட்டினப்பாக்கம்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, பீச்சை தான் நான் சொல்கிறேன் பட்டினப்பாக்கம்ன்ட்டு. நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோடு போனதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு ஊரே வந்து நிற்கிறது தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் நினச்சேன் நம்ம 7 மணிக்கு போகிறதே ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாரும் 5:30 மணிக்கே வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி, ஆனால் உண்மையாகவே சொல்கிறாங்க, ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே உயிரோடு இருந்துச்சுங்க மீன். ஸோ அது துடிச்சு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறாங்க, அந்த குழம்போட டேஸ்ட்டும் சரி, அதுவும் பெரிய பெரிய மீனை விட அந்த குட்டி குட்டி மீனை சாப்பிடும் போது இருக்க டேஸ்ட்டு பார்த்திங்களா, வேறு லெவலில் இருக்கும். எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த சங்கரா மீன் தாங்க. பார்த்தோன்னே அப்படியே மனசை கவர்ந்துச்சு. ஸோ நிறைய மீன்கள் இருந்துச்சு. ஸோ குழம்புக்கு தேவையான மீனும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுல டைம் போகிறதே தெரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுவும் நெட்டு, அதான் வலையை பிடிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வேறு லெவல் தாங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. பாவம் அவங்க அப்போ நம்மளே ஒரு 7 மணிக்கு வந்து இப்படி வாங்குகிறோன்னா அவங்க எத்தனை மணிக்கு போயிருப்பாங்க கடலுக்கு, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அந்த ஸ்பாட்டில். ஏன்னா நம்மளே இதை சீக்கிரம்னு சொல்கிறோம், அப்போ அவங்க நைட் ஃபுல்லாக போய் எல்லாம் பிடிச்சி வந்திருப்பாங்க போல். நைட் ஃபுல்லாக பிடிச்சாதான் போல் காலையில் அவங்க நம்ம கைக்கு கொண்டு வரதுக்கு, நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்கு அந்த லெவலில் இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறாங்க, இந்த மீன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் இது முன்னாடியே வாங்கிட்டேன். நான் இந்த வீடியோ டிலேவாக போஸ்ட் பண்ணுறனால தாங்க இந்த விஷயத்த சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தான் பிக் சோம்பேறியாச்சே. ஸோ அங்கேயே வாங்க வேண்டியதை வாங்கிட்டு, க்ளீன் பண்ண வேண்டியதை க்ளீன் பண்ணிட்டு, கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்போ தானங்க சுலபமாக இருக்கும். என்னங்க, வீட்டுக்கு நடைய கட்ட வேண்டியது தான். இவளுக்கு என்ன விட்டுட்டா போக முடியும், இவளையும் சேர்த்து கூட்டிட்டு தாங்க போகணும். ஓகே, பாய்.